அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். சொல்ல என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 20 நாட்கள் இருக்குது. இந்த 20 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 படிக்கிறவங்க நல்லபடியாக உங்களோட பெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு எவ்வளோ தூரம் உங்களால் முயற்சி பண்ணி படிக்க முடியுமோ படிங்க. ஓகேங்களா? எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் தமிழ், அதாவது ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ அந்த லாங்குவேஜில் 90 எபோவுக்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸில் 20 எபோ ட்ரை பண்ணுங்கள். ஜிகேல நீங்கள் என்ன பாடம் படிச்சிருக்கீங்களோ அது நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் ஜிகே பார்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் கொடுக்குறாங்கல்ல, ஒரு லைட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி காது கொடுத்து கேளுங்க. காது கொடுத்து கேட்குறதுக்குன்னு ஒரு சில டைம் ஒதுக்கிங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி பார்த்தாலும் சரி, இல்லை யாராவது சொல்கிறது நீங்கள் காது கொடுத்து கேட்டாலும் சரி, நீங்கள் எது சம்மந்தமாக படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ஜஸ்ட்டு காது கொடுத்து ஒரு டைம் கேட்டுருங்க. ஏன்னா நீங்கள் படிக்கிறது வந்து இப்போ போய் நீங்கள் என்ன தான் படித்தாலும் உங்களுக்கு மைண்ட் வந்து நிற்காது. ஆக்சுவலாக எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த் இருக்கும்போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு படித்த போர்ஷனே நீங்கள் படித்தா கூட மைண்டில் நிற்காது. அது நல்லா அந்த ரியாலிட்டி தெரிஞ்சுக்கணும். யார் அந்த ரியாலிட்டி தெரிஞ்சுக்கிறீங்களோ அவங்க தான் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாமுக்கு 1 மந்த் இருக்கும்போது ஆல்ரெடி நீங்கள் ஒரு பாடத்தை படிச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அந்த பாடத்தை நீங்கள் அகைன் நீங்கள் வந்து எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது படித்து முடித்து நல்லா வந்து ரிவிஷன்லாம் பண்ணி பயங்கரமாக வச்சுருப்பீங்க. இந்த டைம் படிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, படிக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், மண்டில் நிற்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது அப்படி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு தடவை ரீகால், அதாவது என்னென்னா பாயிண்ட்டை வந்து ரீகலெக்ட் தான் பண்ண போகிறீங்க தவிர மைண்டில் நிற்குதா நிற்கலையாங்கிறது டெஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது புரிதுங்களா உங்களுக்கு? அதாவது ஒரு பாடத்தை படிச்சிட்டிங்க, ஆல்ரெடி படித்து முடிச்சு இல்லை ரிவிஷன்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ என்னென்னா ஜஸ்ட் எடுத்து ஒரு தடவை என்ன பண்ண போகிறீங்க, கண்ணில் பார்க்க போகிறீங்க, பாயிண்ட்ஸை ரீகலெக்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அது மனப்பாடமாக நமக்கு தெரியுதா தெரியலையான்னு இப்போ யோசிச்சு பார்த்தா மைண்டு யோசித்தா வராது. எக்ஸாம் ஹாலில் ஞாபகத்துக்கு வரும், இங்கே ஞாபகத்துக்கு வராது. ஐயோ வள்ளியே படித்ததெல்லாம் மறந்து போச்சே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம் ஹால் அந்த பயத்திலே போய் விட்டுருவீங்க. இங்கே ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, விசிட் தான், ஒரு பார்வை தான் பார்க்க போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, ஒரு படத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன். படத்துக்கு போகிறீங்க, படத்தை பார்க்குறீங்க, ரிட்டன் வந்துடுறீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் படத்துக்கு நீங்கள் போனீங்கல்ல, போகும்போது உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ரோலேருந்து கடைசி ரோலில் எத்தனாவது ரோவில் உட்காந்துருந்தீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுங்களேன். சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு முன்னாடி யார் உட்காந்துருந்தா, அவங்க ஃபேஸ் ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. பின்னாடி உட்காந்துருங்க ஃபேஸ் ஞாபகம் இருக்கா? இல்லை. அப்போ என்னென்னா நம்மளோட கவனம் படத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம கவனம் வந்து பார்த்தோன்னா எக்ஸாமில் இருக்குது. எக்ஸாமில் சரியாக பண்ணணும், தப்பு இல்லாமல் பண்ணணும். போன தடவை பண்ண மாதிரி நம்ம வந்து எக்ஸாமில் போய் தெரிஞ்ச கேள்வி தப்பு பண்ணக்கூடாது. கவனம் ஃபுல்லாக அங்கே இருக்கிறதுனால இங்கே நீங்கள் என்ன தான் படித்தாலுமே உங்களுக்கு மைண்டில் நிற்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், ரிலாக்ஸாக ஒரு பாடம் எடுங்க, பாயிண்ட்டை ரீகலெக்ட் பண்ணுங்கள், காது கொடுத்து கேளுங்க, கண்ணில் ஒரு பாருங்கள், முடிஞ்சு போச்சு. அது ஞாபகத்துக்கு இருக்கா இல்லையாங்கிறது டெஸ்ட் பண்ணாதீங்க. டெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரிவர்ஸில் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல ரிசல்ட் வந்து கிடைக்கும். புரியுதுங்களா? ஒவ்வொரு பாடமாக பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகே, நமக்கு இங்கே ஞாபகத்துக்கு இருக்கோ இல்லையோ, எக்ஸாமெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த மைண்ட் தாட்டோட ஒவ்வொன்றையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள், ஒவ்வொன்றையும் மைண்டில் ஏற்றுங்க. ஆனால் டெஸ்ட் பண்ணாதீங்க நான் சொல்கிறேன். ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்களா இப்போ, ஏன்னா இந்த கடைசி ஒரு 20 நாட்கள் நீங்கள் என்ன டெஸ்ட்டு போட்டு பார்த்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற மார்க் உங்களுக்கு வராது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? என்னடா அது இந்த மார்க்கே இருக்குன்ட்டு அதை பார்த்து நீங்கள் எந்த பண்ணிக்கூடாது, நீங்கள் மைண்டை போட்டு குழப்பிக்கூடாது. நம்ம தெரிஞ்ச கேள்வி எவ்வளோ போட்டிருக்கோம், ஓகே, இப்போ இதில் 140 கேள்வி நான் கரெக்டாக போட்டிருக்கேன்னா, அப்போ 140 கேள்வி நமக்கு கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கு. 60 கேள்விக்கு தெரியல, என்ன தெரியலங்கிறத மட்டும் ஆன்சர் எடுத்து நீங்கள் அந்த ஆன்சர் மைண்டில் ஏற்றிங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த ஆன்சரோட பார்த்துருங்க, நம்ம இது தப்பு பண்ணியிருக்கோம், இதை நம்ம பாரதியார்னு குறித்தோம், ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பாரதிதாசன். சரி, ஓகே, அது மைண்டில் ஏற்றிக்கோ. ஒரு நல்லா வாட்சி இது பாரதிதாசன் தான் அப்படின்ட்டு மைண்டில் ஏற்றிக்கோ. ஆனால் ஞாபகத்துக்கு இருக்கா இல்லையாங்கிறது யோசிக்காதீங்க, மைண்டில் ஏற்றிடுங்க, அந்த இடத்துல பார்த்துக்கலாம் எக்ஸாம் ஹாலில். ஏன்னா இந்த லாஸ்ட் மினிட்ல நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் சரி, நான் தான் சொல்கிறேன், விழுந்து நீ கூட நீங்கள் படிங்க. நாளைக்கு எக்ஸாமில் நீங்கள் என்ன எழுதுனா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருமோ அதே தான் 20வது நாள் நீங்கள் செப்டம்பர் 14 போய் எழுத போகிறீங்கல்ல, அந்த எக்ஸாமில் என்ன எழுதுங்களோ அதே தான் கிடைக்கும். இந்த 20 நாள் பெரிய ஒரு சேஞ்சஸில் எதுவுமே நடக்காது. சேஞ்சஸ் என்ன தெரியுமா நடக்கும், நீங்கள் தான் கன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டு உங்களை நீங்களே டம்ப் பண்ணிக்கிட்டு அது மூலமாக மார்க் கம்மியாகலாமே தவிர இந்த 20 நாள் நீங்கள் அதிகரிக்க முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இருக்கிற மார்க்கை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த 20 நாள் மைண்ட் ரிலாக்ஸாக எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அதை படிச்சுட்டு, அதை படித்ததை ரீகால் பண்ணிவிட்டு மைண்டில் எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஏற்றிக்க முடியுமோ ஏற்றிக்குங்க. அது ஞாபகம் இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் பார்க்காதீங்க, சரிங்களா? அதே மாதிரி காது கொடுத்து நிறைய கேளுங்க. நான் ஏன் காது கொடுத்து கேளுங்க நான் சொல்கிறேன்னா, அதோட இது வந்து நீங்கள் அந்த கடைசியில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் அது ஞாபகத்துக்கு வரும்போது தான் உங்களுக்கு புரியும்.
நீங்கள் இங்கன்னு கிடையாது, நீங்கள் எந்த சேனல் வேணாலும் நீங்கள் பார்த்துங்க, ஆனால் காது கொடுத்து கேட்குற மாதிரி பாருங்கள். ஐஎன்எம் நீங்கள் படிக்கணும்னு தோணுதா? ஓகே, ஒரு 3 நாள் ஐஎன்எம் படிக்கணும்னு தோணுதா? ஐஎன்எம் ரிலேட்டடாக யூடியூப் சேனலில் யாரெல்லாம் போட்டிருக்காங்க, அது லைவ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஆப்ஷன் வச்சு டெஸ்ட் கொஸ்டினாக இருக்கட்டும், இல்லை யாராவது வந்து ஐஎன்எம் சார்ந்து ஏதாவது நடத்தி போட்டு எதுவாக இருந்தாலும் சரி, காது கொடுத்து கேளுங்க. புக்கையும் நீங்கள் படிங்க, புக்கு படிக்கிறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கிங்க, படிக்க முடியாத டைமில் காது கொடுத்து கேளுங்க. அது நல்லா உள்ள பதியும். இப்போ படிக்கிறத விடவே காது கொடுத்து கேட்கறதுக்கு பவர் அதிகம். எப்போ? இந்த எக்ஸாம் லாஸ்ட் மினிட்ல நான் சொல்கிறேன். இதே நம்ம ஸ்டார்டிங்கில் அப்படின்னா நம்ம புக் எடுத்து நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் காது கொடுத்து கேட்கலாம். ஆனால் இப்போ காது கொடுத்து கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. தமிழும் மேக்ஸும் நல்லா பண்ணாலே, ஜிகே ஓரளவு பண்ணாலே நீங்கள் பிள்ளைகளை பாஸ் பண்ணிடலாம். நான் அதனால தான் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப நான் சொல்கிறதுக்கான ரீசன், தமிழ் மேக்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஜிகே ஓரளவு நீங்கள் பண்ணால் போதும். ஏன்னா ஜிகே நீங்கள் என்னதான் முட்டி மோதினாலும் நீங்கள் எதிர்பார்க்குற மார்க் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன்னா, டைமும் நமக்கு பத்தாமல் போயிடும். நமக்கு இதிலே நமக்கு டைம் போச்சுன்னா அதுக்கு டைம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இல்லாமல் போயிடும். ஏன்னா மேக்ஸுக்கும் தமிழுக்கும் எடுக்கக்கூடிய மார்க்கு நம்ம ஜிகேல எடுக்க முடியாமல் போகும். அப்போ என்ன, இந்த 2 நல்லா ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜிகே எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ நல்ல ரிவிஷன் பண்ணிங்க. சம்டைம்ஸ் நிறைய பேர் ஜிகேல நல்லா பண்ணிடுவாங்க, தமிழை கோட்டை விட்டுருவாங்க. தமிழில் போய் 70, 75 எடுத்துகிட்டு ஜிகேல யாரும் எதிர்பார்க்காத மார்க் எடுத்திருப்பாங்க. அப்போ பாருங்கள், எல்லோரும் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய மார்க்கை நீங்கள் ஈஸியாக எடுத்துறீங்க, எல்லோரும் ஈஸியாக எடுக்கக்கூடிய மார்க்கை நீங்கள் கஷ்டப்பட்டு வந்து எடுக்காம விட்டுறீங்க. இதான் நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய தப்பு. தமிழில் 90 எபோ சூப்பராக சாலிடாக எடுத்துடலாம், கஷ்டமே இல்லாமல் சிரமமே இல்லாமல் தமிழ் மட்டும் படித்தாலே எடுத்துடலாம். பட் இந்த பக்கம் ஜிகேல நீங்கள் அந்த அதே 90 எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா எவ்வளோ சிலபஸை படித்தா தான் 90ங்கிறது எடுக்க முடியும். அது ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒன்று. சாத்தியம்தான், இருந்தாலும் நீங்கள் 2மே அட் டைமில் படித்து ரிவிஷன் பண்ண முடியாது. அப்போ ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு இடத்துல நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துடணும். கொடுத்துட்டு இந்த பக்கம் நம்ம 50% ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலே அந்த ஸ்கோர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ கடைசி 20 நாட்கள் மட்டும் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த குரூப் 2 முடிஞ்சு நம்ம குரூப் 4க்கு உண்டான ஸ்டடி பிளான் அதுவும் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அது ரெடி பண்ணி நான் உங்களுக்கு இந்த செப்டம்பரோட கடைசியில் தான் நான் அந்த பிளான் வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நான் வந்து போட்டிருக்கேன். எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய கிறிஸ்டோப் அகாடமியில் ஏன்னா கம்யூனிட்டி டேப்பில் நான் போட்டிருந்தேன். நம்மளுடைய கிறிஸ்டோப் அகாடமியில் வந்து பார்த்தோன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஜாப் போயிட்டு வரவங்க ப்ளஸ் விமன் கேட்டகரி, இவங்க மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 81% ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. இப்போ 20,000 பேத்தில் 80% அப்படிங்கும்போது பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ வருது உங்களுக்கு? அதுவே ஒரு 16,000 பேர்கிட்ட வந்து பார்த்தோன்னா அதிலே வந்துடுறீங்க. அப்போ 80% ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கிறதுனால நான் அதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபுக்குன்னு செப்பரேட்டாக அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணுற மாதிரி. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அதே தான், நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபை பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். மற்றவங்களும் அதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதே ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி நீங்கள் செல்ஃபாக கூட படிக்கலாம். ஸ்டடி பிளான் மட்டும் நான் நீட்டாக போட்டு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? பேட்ச் வேணுங்கிறது நம்ம இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான், உங்களோட விருப்பம் தான். பட் ஸ்டடி பிளான் நீங்கள் படிக்கிறதுக்கு, செல்ஃபாக படிக்கிறதுக்கு, வாரம் படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், செப்டம்பர் மாதம் எக்ஸாம் முடிஞ்சதுமே நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன். அதன்படி நீங்கள் பயணித்து நீங்கள் முடிச்சிங்கன்னா ஓவரால் சிலபஸ் அழகாக படித்து நல்லா ரிவிஷன் பண்ணி பக்காவாக நீங்கள் எக்ஸாம் போய் 1 இயர் நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கையில் வேலை இருக்கிற நீங்கள் பார்த்துக்கலாம். நான் சொல்கிறது குரூப் 4 படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு. குரூப் 2 படிச்சுட்டு இருக்கோம், குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. நல்லபடியாக படிங்க. செவிசாய் மெத்தட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், ஒன்றா ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நைட்டும் செவிசாய் மெத்தட் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்பப்போ கொடுக்குற வீடியோஸ் நல்லா காது கொடுத்து கேளுங்க. அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? கடைசி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் அது உங்களுக்கு திருப்தி கொடுக்காது, அது பயனுள்ளாமல் போயிடும். காது கொடுத்து நிறைய கேளுங்க 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 கேளுங்க. ஓகேங்களா? வேறு எங்கே வேணால் கேளுங்க, ஆனால் காது கொடுத்து கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி கூட காது கொடுத்து கேட்டுங்க. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் அவங்க கேட்கட்டும், அவங்க சொல்கிற பாயிண்ட் நீங்கள் கேட்கட்டும். இப்படி கூட நீங்கள் பரிமாறிக்கங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல அந்த புக்கோட போகிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏதோ புதுசாக படிக்க நல்லா படித்து ரிவிஷன் பண்ணி நிறைய டெஸ்ட் எழுதுனா அந்த பாடமே நமக்கு புது பாடமாக ஃபீல் ஆகும். புரியுதுங்களா? ஏன்னா மைண்ட் அங்கே இங்கே தாவிக்கிட்டே இருக்கும். இந்த பாடம் அந்த பாடம், அது பெண்டிங் இது பெண்டிங், அது இதுன்ட்டு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு பொட்டாட்ட உட்காந்து என்ன பண்ணலாம், ஒரு மணி நேரம் பாட்டு படிக்கலாம், 1 மணி நேரம் காது கொடுத்து எதாவது கேட்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுங்கள், கொஞ்சம் நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி, உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.